என்ன சார் இவ்வளவு பெரிய வளையோட வந்திருக்கீங்க? சார் இது சாதாரண வளையல சார். நாங்க திருடர்களை வலை வீசி பிடிக்க போறோம் சார். தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். தம்பி இவ்வளவு பேசுறியே, பேசாம பேச்சாளரா வேண்டியானே. பேசாம எப்படி பேச்சாளரா? திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன்டா போயில இவ்வளவு சந்தோஷமா போனேன், 5 மணி நேரத்துல போனேன், எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்த? ஆமா, பெரிய காரு போறதுக்கு 5 கீர் வச்சிருக்காங்க, வர்றதுக்கு ரிவர்ஸ் கீர் 1 தானே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரிவர்ஸ்லயே வந்திருக்காங்க ஒரு வாரமா. அது அந்த ஒரு குஷியில அதை மறந்துட்டான் பாவம். ஏங்க, இந்த ஆண்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கமா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி சிங்கமா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் நாங்கள் சிங்கம்தான், கல்யாணத்துக்கு பின்னாடியும் நாங்கள் சிங்கம்தான். என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் தலை மேலே காலி ஏறி உட்காந்துருக்கு. ஏங்க, உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலிலே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க? என் மாமனார் காலில். எங்க அப்பா காலிலையாங்க? எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஏன் எங்க அப்பா காலில் விழுவணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல. நாக்கு தள்ளுது. எப்படி தான் உன்னை 25 வருஷம் பார்த்து வளர்த்தாரோ தெரியல. ஏங்க, உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலிலே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க? என் மாமனார் காலில். எங்க அப்பா காலிலையாங்க? எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஏன் எங்க அப்பா காலில் விழுவணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல. நாக்கு தள்ளுது. எப்படி தான் உன்னை 25 வருஷம் பார்த்து வளர்த்தாரோ தெரியல. நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கிறனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே, நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறன? முருகா, முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். சைக்கிள்ல போனியா பஸ்ல போனியா? அக்கா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, ஒரு வேலை போட்டு தரீங்களா? கோழி பண்ணையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? பக்கத்தூர் பண்ணையில வேலை செஞ்சிருக்கேன்க்கா. அப்புறம் ஏன் இங்க வந்த? அந்த பண்ணையில கோழி எல்லாம் செத்து போச்சுக்கா. அதான் ஓனருக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல. சரி, ஃபீல் பண்ணாதப்பா, வேலை கொடுக்குறேன். சரிக்கா. ஆமா, அந்த பண்ணையில கோழி எல்லாம் எப்படி செத்துச்சு? தீவனத்துல எறும்பு மேய்துன்னு எறும்பு மருந்து அள்ளி போட்டாங்க. ஓனர் பொண்டாட்டி, தீவனத்துல எறும்பு மேய்து. நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்லப்பா, நீ பார்த்த வரைக்கும் போதும், தயவு செஞ்சு கிளம்புப்பா. எங்க வெளியே போறீங்க? புருஷன் முன்னாடி சண்டை 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும். அதுக்காக நான் தப்பிச்சு போறது கூட எனக்கு உரிமை இல்லையா? எங்கடி நேத்தி ஆள காணோம்? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா. அப்படியா? உங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிருக்கான்? ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கான். குந்தாணி, பொண்ண கல்யாணம் பண்ணாம என்ன பையனையா கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமா, எங்க அக்கா பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கு. மாரியாத்தா, இவ எப்ப மாறுவாத்தா? தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். சில சமயம் பைத்தியம் பிடிக்காம போகணும்னா கல்யாணம் பண்ணாம இருக்கணும். அடியே, வடக்கு தெருல ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 5 லட்சம் ரூபா திருடிட்டாங்களாம். பூட்டுல ஏன் 5 லட்சத்தை ஒளி வச்சாங்க? பீரோல வச்சிருக்கலாம்ல. பூ வச்சு பார்த்தாங்க பொண்ணுக்கு, போக போக பார்த்தா அது புண்ணாத்தான். சித்திரையில் என்ன வரும், வெயில் சிந்துவதால் வெக்க வரும். வெட்கம் எங்கம்மா வருது? அடிக்கிற வெயிலுக்கு மயக்கந்தாமா வருது. வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, ஏன் குளிர்காலம் கூட வருது. ஆனா நமக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதே. கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஊரே என்ன திறமசாலி அறிவாளி அப்படின்னு பேசுது. ஆனால் என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நான் அட பேசாம இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.